விளக்கமைப்பு 1994 தொடங்கினோம். 30 ஆண்டுகளாக நடக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களால் நடத்தப்படுறது இது. ஏறத்தாழ 25 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 25 பேரும் சில புரவலர்கள் இருக்காங்க. அதே மாதிரி சில வாழ்நாள் உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை தமிழ் இலக்கியத்துக்கு சிறப்பு செஞ்சவங்களுக்காக நாங்கள் சிறப்பு செய்கிறது, அவங்கள அவங்க மேலே வெளிச்சம் பாய்ச்சறது தான் எங்களுடைய நோக்கம். இப்போது முதல்ல ஒரு விருதில் ஆரம்பித்தோம். அப்புறம் முதல்ல புனைவு இலக்கியத்துக்காக, அதுக்கப்புறம் புனைவெளி இலக்கியத்துக்காக ஒன்று ஆரம்பித்தோம். அடுத்த ஆண்டிலிருந்து ஒரு புதுசாக இன்னொரு விருது இந்த மீட்டிங்கில் அறிவிப்போம். விளக்கு உறுப்பினர்கள் விளக்கு அடியில் இருந்துட்டு நாங்கள் அதிகமாக வெளிச்சுக்கு வர மாட்டோம். நாங்கள் விளக்கு மற்றவங்க மேலே பாயறதுக்காக நாங்கள் வச்சுருக்கிறோம். அதனால் விளக்கு உறுப்பினர்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலந்துக்க மாட்டோம். இங்கே இந்தியாவில் தற்செயலாக இருந்தால் அந்த சமயத்தில் கலந்துக்குவோம். அது மாதிரி தான் நாங்கள் நடத்திட்டுருக்கிறோம். 30 ஆண்டுகளாக நடத்துகிறோம். தொடர்ந்து இந்த விளக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு நிறைய இந்திய நாட்டில் உள்ள உதவி செய்கிறாங்க. குறிப்பாக நமது நண்பர் வெற்றிவேல் இங்கே எங்களுடைய இந்திய தொடர்பாளராக இருந்து செயல்படுத்துகிறார். விட்டல்ராவ் என்னுடைய ஆத்மா நண்பர். அவர் இப்போ பெங்களூரில் இருக்கார். முதல்ல சென்னை தொலைபேசியில் இருந்தார். அதுலேருந்து பணி ஓய்வு பெற்று பெங்களூரில் இப்போ இருக்கார். அவர் எழுதிய நூல்கள் பல நூல்கள் இருக்குது. அதில் எனக்கு நிறைய நூல்களில் பிடிச்ச நூல்லாம் இருக்குது. தொலைபேசி நாட்கள்னு ஒரு நாவல் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் சேலத்தை பற்றி அந்நாடு காட்சியினுடைய சேலம்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். தமிழ்நாடு கோட்டைகளை பற்றி இருந்தார். அப்புறம் கோவில் கலைகள் எல்லாத்தையும் பற்றியும் எழுதியிருந்தார். அவர் சிறுகதைகள் எழுதுறதுலையும் கட்டுரைகள் எழுதுறதுலையும் நாவல் எழுதுறதுலையும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். அதே மாதிரி சினிமா துறையிலையும் அவருக்கு உலக சினிமா அனுபவங்கள்லாம் நிறைய உண்டு. அவருக்கு சிற்பங்களை பற்றி நல்லா தெரியும். அவரே நல்லா பாடக்கூடியவர், நல்ல குரல், நல்ல வளமாக பாடக்கூடியவர். இருந்தாலும் அவர் எழுத்தெழுத்தினுடைய வல்லமையை காட்டினார். பல பரிசுகளை பெற்றுக்கின்றார். விளக்கு பரிசு ஒரு அற்புதமான அவருக்கு செய்யக்கூடிய மரியாதையாக நான் கருதுகின்றேன். அவர் ஒரு மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த ஒரு 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 நல்ல மனிதர் என்று தான் நான் சொல்ல வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. விளக்கு நடுவர்களையும் மற்றும் நண்பர் வெளி ரங்கராஜன், டாஸ்கி மருது ஆகியோரை சந்தித்து ஒரு சிறு உரையாடலை நிகழ்த்தினோம். அப்பொழுது இந்த புனைவெளி இலக்கியத்தை தாண்டி இன்னொரு பரிசை ஏற்பாடு செய்ய நான் ஆசைப்படுவதாக சொன்னேன். அதற்கு பிறகு விளக்கு செயற்குழுவும் இந்த பிற நண்பர்களோடும், அம்சன்குமார் போன்ற நண்பர்களோடும் சேர்ந்து கலந்தாலோசனை செய்து ஒரு பரிசை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனுடைய உள்ளடக்கம் சிற்பம், ஓவியம் போன்ற கவின்கலைகளும், அதேபோல் அரங்கியல் மற்றும் ஆவணப்படங்கள் ஆகிய அடங்கிய ஒரு கலைப்பரிசை ஏற்பாடு செய்கிறோம். அதுக்கு நமது நடுவர் குழுவையும் மாற்றி அமைக்க இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நடுவர் குழுவின் பணி இந்த விருதோடு முடிகிறது. அடுத்த நடுவர் குழுவை நாங்கள் தேர்வு செய்யும் பொழுது இதையும் கருத்தில் கொண்டு தேர்வு செய்ய இருக்கின்றோம். இந்த அறிவிப்பை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. விருது வழங்குதல் நிகழ்வு முடிந்தது. இப்போது 2 அரங்குகள் நடக்க இருக்கின்றன. முதலில் வைதேகி ஹெர்பர் அவர்களுடைய கருத்தரங்கு போல முதல் அமர்வு நடக்க இருக்கிறது. வழங்க வேண்டிய நண்பர் வாஷிங்டன் சிவா அல்லது மயிலாடுதுறை சிவா. அவர் ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் மாற்றுவார். அவரால் வர இயலவர். அவர் இந்தியாவில் இருக்கும்போது பேர் அவர் வாஷிங்டன் சிவா, அமெரிக்காவில் இருக்கும்போது பேர் மயிலாடுதுறை சிவா. அவரால் வர முடியவில்லை. மயிலாடுதுறையில் இருக்கிறார். இன்று வர முடியவில்லை அவரால். வாஷிங்டன் சிவா மயிலாடுதுறையில் இருக்கிறார். அதுக்காக இப்போ நான் நன்றி சொல்லிடுறேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். அதனால் முதலில் நாங்கள் அளித்த விருதுகளை ஏற்றுக்கொண்ட எழுத்தாளர்கள் திருமதி வைதேகி ஹெர்பர்ட் அவர்களுக்கும், எழுத்தாளர் திரு விட்டல்ராவ் அவர்களுக்கும் விளக்கமைப்பின் சார்பாக நன்றிகள். இரண்டாவதாக, இவர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு காட்டியமைக்கு நடுவர்கள் எழுத்தாளர் மோகன், ஆய்வாளர் முனைவர் கீதா, மொழிபெயர்ப்பாளர் சண்முக சுந்தரம் ஆகிய 3 நடுவர்களுக்கும் மிக்க நன்றி.
இந்த ஆண்டு மட்டுமல்ல கடந்த 3 ஆண்டுகளாக அவர்கள் நடுவர்களாக இருந்து பணியாற்றி அவர்களுடைய பணி இந்த ஆண்டோடு முடிவுறுகிறது. சிறந்த தேர்வுகளை கொடுத்து விளக்கமைப்பை மேலும் புகழடை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. அடுத்து இன்று விருதாளர்களை பற்றி ஆய்வுரை வழங்கிய மனோஜ் அண்ணாதுரை அவர்கள், கவிஞர் குட்டி ரேவதி அவர்கள், எழுத்தாளர்கள் லாவண்யா சுந்தரராஜன், எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன், எழுத்தாளர் பாவன் ஆகியோருக்கும் மிக்க நன்றி. இவர்கள் அனைவருடைய பேச்சுகள் சங்க காலத்திலிருந்து இன்று வரை 21ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் வாழ்க்கையை, உலக வாழ்க்கையை அங்கங்கே தொட்டு காட்டி சென்றது. அதற்காக எங்கள் நன்றி. இறுதியாக இவ்வளோ நேரம், அதாவது 9 மணி ஆகிவிட்டது, 3.5 மணி நேரம் தொடர்ந்து 3 அமர்ந்து இங்கு பொறுமையாக இருந்து கேட்டு எங்கள் ஊக்கமளிக்கும் வாசக பெருமக்களுக்கு நன்றி. கடைசியாக இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் படப்பிடிப்பாளர்களுக்கும், குறிப்பாக ஸ்ருதி டிவி நிறுவனத்திற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. கடைசியாக இன்னும் ஒவ்வொருவரும் கடைசி சொல்லிட்டே இருக்கிறேன். இப்போ நான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது எனக்கு. திரு வெற்றிவேல் அவர் தான். வெற்றிவேலுக்கு முன்பு திரு ரங்கராஜன், வெளி ரங்கராஜன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். வெளி ரங்கராஜன் அவர் நீண்ட காலமாக விளக்கமைப்பின் தமிழக பொறுப்பாளராக இருந்து நடத்தி வந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக வெற்றிவேல் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக மதுமிதா தான் எம்சி, அது மாஸ்டர் ஆஃப் செரிமோனியாக நடத்தி வருகிறார். அவர்களுக்கும் எங்கள் நன்றி. இதோடு இந்த விழாவை நிறைவு செய்யலாம்.